மாணவர்களுக்கு வழங்கும் விலையில்லா சீருடை திட்டத்தில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக நெசவாளர்கள் தொடர்ந்து தங்களது நெசவு தொழிலை தொய்வில்லாமல் செய்து வர ஏதுவாகவும், பொதுமக்கள் தைப்பொங்கல் பண்டிகை நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையிலும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் விலையில்லா சீருடைகள் வழங்கும் திட்டத்தையும் அதிமுக ஆட்சியில் முழுமையாகவும் செயல்படுத்தப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து, ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் இதுவரை ஒரு முறை கூட குறித்த காலத்தில் தகுதியுள்ள பொதுமக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலையை பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக வழங்கியதில்லை எனவும் குறிப்பிட்டார். இதன் காரணமாக தமிழக விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்கள் வேலையில்லாமல் தங்களது தறிகளை எடைக்கு போடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் நடப்பு ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய 4 ஜோடி விலையில்லா சீருடைகளுக்கு பதில் 3 ஜோடி சீருடைகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், குறித்த காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் நெசவு தொழிலை மட்டுமே நம்பியுள்ள தொழிலாளர்கள் மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு, குறித்த காலத்தில் பருப்பு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை நியாய விலைக் கடைகளில் வழங்காமல் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் திமுக அரசின் சுயநல போக்குக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் வெகு காலம் தொலைவில் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக தெரிவித்துள்ளார்.